ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் திருவசனம். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இந்த வேத வசனம் 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, நல் யோசனை. நல்ல ஆலோசனைகள் இருதயத்தை திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இன்னொன்று, அதே போல நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ண வேண்டும். 2 உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நல்ல யோசனை இருதயத்தை திடப்படுத்துவது, ஸ்திரப்படுத்துவது தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில யுத்த காலங்கள், தாவீதுக்கு நிறைய இருந்தது. நிறைய யுத்தங்கள், வனாந்திரங்கள். அப்ப அவ யாரிடத்துல ஆலோசனை பண்ணுவான் அப்படின்னா, தன் தளபதியின் இடத்துல தன்னுடைய முக்கியஸ்தர்கள் ஒரு 33 பேர், அந்த 33 பராக்கிரமசாலிகளிடத்துல அவன் ஆலோசனை செய்வான். இதற்கு மேல இந்த ஆலோசனைகளை கர்த்தரிடத்துல கொண்டு போவான். இந்த ஆலோசனைகள் எல்லாம் ஒரு மாதிரி மூளையில் வைத்துவிட்டு கர்த்தர் தனக்கு என்ன சொல்லுகிறார், what God want to teach me. என் இருதயத்துல ஸ்திரத்தை கொண்டு வருவதற்கு, பலத்தை கொண்டு வருவதற்கு, ஆரோக்கியத்தை கொண்டு வருவதற்கு what I have to do, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது தேவனிடத்துல கேட்பார். அது அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். நாம் என்ன செய்கிறோம்? முதலாவது நம்முடைய கரத்துல எவ்வளவு பணம் இருக்கிறது, எந்த கடைக்கு போகிறோம் அப்படின்ற மாத்திரம் சில வேளையில நாம தீர்மானம் பண்ணுவோம். இல்லைன்னா பணம் வந்துருச்சுன்னா பணத்தை எடுத்துட்டு வேற ஏதாவது கடைக்குள்ள போய் பூந்து நல்ல பொருளா கெட்ட பொருளான்னு தெரியாது வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. ஆனா வீட்டில் வந்தா, ஐயோ என்னை ஏமாத்திட்டான், நான் நஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புறதை நாம் தாராளமாய் பார்க்க முடியும். நிறைய பேர் அப்படிதான் பார்ப்பாங்க. ஒரு சமயம் நாங்க ஆண்டவர்களுடைய வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ், மழை தண்ணி வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வீணாகிவிட்டது. அப்புறம் நாங்கள் அதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு செலவெல்லாம் பண்ணி நிறைய செலவு பண்ணோம். அந்த ஃப்ரிட்ஜுக்கு செலவு பண்ணி அதை ஓடுது. இப்போ என்ன பண்ணிச்சு, அடுத்த மழை காலத்தில் அந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு எல்லாம் பழுதாக போச்சு. எவ்வளோதான் நம்ம காப்பாற்ற முடியும்? தூக்கி எவ்வளோ உயரத்தில் வச்சாலும் அந்த உயரத்துக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? சிலிண்டர்லாம் மிதக்குது. அப்போ இதுவும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், இதெல்லாம் கொடுத்துரு யார்ட்டையாவது, வேண்டாம் உனக்கு, நான் வேற தரேன். அப்போ நான் உடனே அந்த ஃப்ரிட்ஜை விசுவாசி ஒருத்தவங்கிட்ட, இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, இந்த மாதிரி பழுதானது, அதை சரி செய்து வைத்திருக்கிறோம், வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க குட்டியானோட வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்னென்ன பொருளாக பாஸ்டர் எடுக்கணும்ன்ட்டு வீட்டை காலி பண்ணுறதுக்கு வராங்க. நான் சொன்னேன், இல்லை ஃப்ரிட்ஜு மட்டும், அப்புறம் ஒரு வாஷிங் மிஷினு, அவ்வளோதான் எடுத்துட்டு, அப்புறம் 2-3 பழைய சைக்கிள் இருந்துச்சு, எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தருவேன். இந்த 2 பொருளையும்
நான் உனக்கு தருவேன். அப்போ நாங்கள் ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டார்ல, காத்திருக்கிறோம். காத்திருந்தா ஒரு நாள் ஒருவர் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சொன்னது எனக்கு என்ன சொன்னான்னா, நீ போய் ஃப்ரிட்ஜ் வாங்குவேன்னு சொல்லல, நான் உனக்கு ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னு சொன்னேன். I'll give the fridge. நீ போய் வாங்குவேன்னு சொல்லவே இல்லை, ஒரு நாளும் சொல்ல. அப்போ ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வந்துட்டு, என்ன பாஸ்டர் ஃப்ரிட்ஜ் கூட வீட்டில் இல்லை. இல்லை, நான் சொன்னேன் இந்த மாதிரி மழையில் அது வீணாக போச்சு, எவ்வளோதான் நம்ம பாதுகாக்க முடியும், பாதுகாத்துமே அந்த தண்ணி வந்து அப்படி பாழா போயிடுச்சு அப்படின்னோடனே எங்ககிட்ட கர்த்தர் பேசினார். நாங்கள் வாங்கி கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த குறிப்பிட்ட கடைக்கு போங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த குறிப்பிட்ட கடைக்கு போங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரிட்ஜு பிடிக்குதோ அதை புக் பண்ணிட்டு வந்துடுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துறோம். நான் எனக்கு ஒரே யோசனை, வீட்டில் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீங்கள் அப்படி சொல்லியப்பா, ஃப்ரிட்ஜு தானே தருவேன், நீங்கள் நீ போய் வாங்குவேன்னு சொல்ல, நீ போவேன்னு சொல்ல, என்னப்பா இது அப்படின்னு பல யோசனைக்கு நடுவில் சரி போவோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட கடைக்கு போனேன். போன பொழுது அவங்க சொன்னாங்க, இவ்வளோதான் பட்ஜெட், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடாது. நாங்கள் சொன்னோம் ஓகே. அப்போ நாங்கள் எங்களுக்கு இருந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜ் தான். அப்போ நாங்கள் அதை பார்த்தோம். அப்படி ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் அங்கே இருந்துச்சு. 4-5 ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ், அந்த கடையினுடைய ஊழியர் இடத்துல இது இந்த ஃப்ரிட்ஜு ரேட்டு கேட்டால் ரேட்டு சொன்னார். சரி, இதை புக் பண்ணுங்க அப்படின்னாதுக்கு அவர் சொன்னார், ஒரு ஃப்ரிட்ஜு இல்லைங்க, எல்லாம் புக்டு, எல்லா ஃப்ரிட்ஜும் புக்டு. நீங்கள் ஒரு 2 வாரம் கழித்து வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சில ஃப்ரிட்ஜு வரும், புதுசு வரும், 2 வாரம் ஆகும். ஃப்ரிட்ஜு கம்பெனியில் ஸ்டாக் இல்லை, அதனால் எல்லாத்தையும் வித்தாச்சு, முடிஞ்சுது. அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்ன என்ன ஏன் நன்றி சொன்னேன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜு தான் கொடுப்பேன்னீங்க, நீ போய் கடையில் போய் வாங்குவேன்னு சொல்லலை, வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர் அப்படின்ட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ். போனோம், பார்த்தோம், அமௌண்ட்டை விசாரித்தோம், ஆனால் அது எதுவுமே அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அவனும் நிறைய விசுவாசிகள் வந்து ஊழியக்காரன் சொல்கிறத நம்ப மாட்டார். அவங்க போய் கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க, கிராஸ் செக் உண்மை. எங்ககிட்டயாவது 2 வாரம்னா அவங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கோம், 1 மாதத்துக்கு மேலே ஆகும், மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் இருக்குது, அது மேனுஃபேக்சரிங்கால தான் நாங்கள் தர முடியும், இந்தந்த கம்பெனி இப்படி பிரச்சனை இருக்குது, வரல, சரக்கு வரலன்ட்டான். அது கொரோனா காலத்துக்கு அடுத்த காலம், கொஞ்சம் காலத்தில். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், முடிஞ்சது. பாவியானவர் அவங்ககிட்ட பேசினது, நான் அவங்ககிட்ட மறுபடியும் ஃபோன் பண்ணி எப்போ சிஸ்டர், எப்போ பிரதர் ஃப்ரிட்ஜ் வாங்கி தரீங்க கேட்கல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நடத்துகிற கர்த்தர் அவருக்கு தெரியும் எப்போ எனக்கு வாங்கி தரணும், எப்போ வாங்கி தரக்கூடாது. நான் அமைதியை விட்ட உடனே கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். ஒரு 2 மாத காலமாச்சு. ஏன்னா எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. அந்த அவங்க எதிர்பார்த்த எந்த ஃப்ரிட்ஜு எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு கடைக்கு போனப்ப அங்கே ஃப்ரிட்ஜை பார்த்துட்டேன். எங்ககிட்ட சொன்னது ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போனால் பட்ஜெட் அதிகம். அப்போ அவங்க அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ குறைப்பீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்காக அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்காக இத்தனை ஆயிரம் நான் குறைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங், என்னடா இவ்வளோ குறைக்கிறேன்றான். உடனே புக் பண்ணிட்டான்.
வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஆனால் அவங்க சொன்ன பட்ஜெட்டு ஒரு கம்மி, ஆனால் இது அதிகம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன்னா பிரயோஜனமானதை கர்த்தர் செய்வார். அவன் தான் அவர்கிட்ட கேட்கணும். நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஆலோசனை பண்ணவே கூடாது. ஆண்டவர் இடத்துல கேட்டா நேர்த்தியா நடத்துவார். 2வது, நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணணும். அமெரிக்க ஐக்கிய நாடு வில்லியம் ஜார்ஜ் புஷ் பிரசிடண்டா இருக்கும் பொழுது ஈராக் மேல யுத்தம் பண்றாங்க. ஈராக் மேல யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அங்க நடக்குது. வில்லியம் ஜார்ஜ் புஷுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை அதிகம். இருக்கிற பல பிரசிடென்ட்கள வில்லியம் ஜார்ஜ் புஷ் குடிக்க மாட்டார்கள். அது உலகம் அறிந்தது. அவங்களுக்கு மதுபானம் வழங்கப்படும். எல்லா தலைவர்களோடு அந்த மதுபானத்தை எடுத்துக்கொள்வார். They took it. எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சியர் சொல்லி எல்லாம் குடிப்பாங்க. இவர் கையில் வச்சு பேசிட்டே இருப்பாரு. பின்னாடி ஒரு சர்வெண்ட் வருவார். அவர்கிட்ட அந்த வைனோ எது என்னவோ அதை அங்கே வச்சுட்டு இவர் என்ன பண்ணுவார்னா ஆரஞ்சு ஜூஸு, அதே போல் ஒரு இதில் ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க. எடுத்து கையில் வச்சு அதான் குடிப்பார். இது பல கூட்டத்தில் நம்ம பார்த்துருக்க முடியும். அதனால் இப்போ ஈராக் மேலே யுத்தம் பண்ணணும். யுத்தம் மும்முரமாக இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரில. அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்போன்னு அந்த நாட்களில் இருந்த தேவ மனிதர் ஆலோசகர், அதாவது ஆஸ்தான ஆலோசகராக இருந்த பில்லி கிரகம், இப்பயும் பிராங்க்லின் கிரகம் இருக்காரு அந்த மாதிரி. ஆனால் பில்லி கிரகம் தான் ஆஸ்தான ஆலோசகர். அப்போ இவர் வில்லியம் ஜார்ஜ் புஷ் சொல்கிறாரு, ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ், ஒயிட் ஹவுஸ்க்கு உடனே வந்துடுங்க அப்படின்னோடனே அவரும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு வந்துட்டார். அவர் மனைவியும். அவங்க பிரசிடென்ட் ஹவுஸில் பில்லி கிரகம் தங்குவதற்குன்னு ஒரு அறை அவருக்கு எப்போதுமே உண்டு. அது வேற எந்த ஊழியக்காருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் வில்லியம் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு அவருடைய அரண்மனையில், அவருடைய ஒயிட் ஹவுஸில் பில்லி கிரகாமுக்கு எப்போதுமே இடம் உண்டு. அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது மட்டும் இல்லை, ரீகன் இருந்த போதும், கென்னடி இருந்த எல்லாரும் இருந்த போதும் அங்கே அவருக்கு ஒரு ரூம் உண்டு. அப்போ அவரும் அவருடைய மனைவி வந்து அந்த ஒரு அறையில் தங்கிட்டாங்க. அப்போ பிரசிடெண்ட்டை பார்க்கணும் வர சொல்லியிருந்தாருன்னொடனே பிரசிடெண்ட் பயங்கர பிஸி. அப்போ அவர் கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஈராக்கோட யுத்தம் பண்ணணும், நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு எனக்கு. ஆனால் மிலிட்ரி ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஏஜென்சிஸ், எல்லா முப்படை தலைவர்கள் இவருடைய உத்தரவுக்காக காத்திருக்கிறார், ஒரு கையெழுத்துக்காக காத்திருக்கிறார். கையெழுத்து போட்ட உடனே யுத்தத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வில்லியம் ஜார்ஜ் புஷ் கேட்குறார், நான் என்ன செய்ய, தேவனுடைய ஆலோசனை என்ன? அப்போ பில்லி கிரகம் சொன்னார், அல்டெல், நீங்கள் யுத்தம் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன், ஆனால் அதற்கு எனக்கு அவகாசம் வேணும். அவர் சொன்னார், அவகாசம் கொடுக்க முடியாது, டைம் இல்லை, எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, ஃப்ளைட் ஆயத்தம், வார்ஷிப் ஆயத்தமாக இருக்கு, இப்போ எல்லாம் அந்த படை எடுத்து அங்கே போகணும். அப்போ நான் என்ன செய்யன்னு தெரியல. அப்போ இவர் சொன்னார், கிவ் மீ டைம்,
அது எனக்கு நேரம் கொடுத்தா நான் தேவனிடத்துல கேட்பேன். ஏன்னா எல்லாம் அவ்வளோ ப்ரெஷர், பிரசிடென்ட்டுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு சுற்றி. உடனே சொல்லுங்க, உடனே கையெழுத்து போடுங்க. இவர் சொல்லிட்டார், வெயிட் ஃபார் பில்லி கிரகம். உடனே அவர் வெயிட் பண்ணாங்க. எல்லாம் ஆலோசனைக்காக, தேவனுடைய ஆலோசனைக்காக வெயிட் பண்ணாங்க. அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். காலையில் ஒரு திட்டமான காரியத்தை கர்த்தர் பேசினார். அந்த திட்டமான காரியத்தை கொண்டு வந்து, இது இப்படி நீங்கள் செய்யணும். அந்த மனிதன் இவ்வளவு பேரை கொன்று அழித்திருக்கிறார். எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்களை ஆசிட்ல போட்டு உருக்கி இருக்கிறார். அவர்கள் சாம்பலாய் போயிருக்கிறார்கள். அவருடைய டீம், ஈராக்குடைய டீம், ஃபுட்பால் டீம் போய் தோத்துட்டு வந்த உடனே அத்தனை வீரர்களையும் ஆசிட்ல போட்டு எரிச்சிருக்கார். ஆசிட்ல போட்டுட்டு பஸ்பம் ஆயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதற்கு பின்பு தான் யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். யுத்தத்தை ஆரம்பித்து அந்த இடங்களெல்லாம் படங்களாக வெளியே வந்தது. சதாம் ஹுசைன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரி கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு கூட ஆலோசனை வேணும்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான ஆலோசனைகள் இருக்கு. ஒன்று, நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆலோசனையும். யுத்த காலம், நம் போராட்டங்கள், பிசாசு நம்மிடத்துல போராடுகிறார். அந்த போராடும் போது ஆண்டவர்கிட்ட நல்ல ஆலோசனை கேட்கும். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு, நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த காலை வேளையில பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல ஆலோசனை கேட்காம நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. அந்த ஊழியக்காருக்கு ஃபோன் போடுவோம், இந்த ஊழியக்காருக்கு ஃபோனை போடுவோம், அந்த ஊழியக்காருக்கு ஃபோனை போடுவோம் என்று நீங்க எந்த ஊழியக்காரிடத்துலையும் போகாம நீங்க முழங்கால் படிட்டு, யூ ஹாவ் டு kneel before the Lord and ask for the counseling. அவர் ஆண்டவரிடத்துல நல்ல ஆலோசனை கேட்கும்போது பரிசுத்தமுள்ள தேவன் வந்து ஒரு ஆலோசனை தருவார். அதை வாங்கி அதுல உங்களுக்கு சந்தேகம், தேவன்தான் பேசுகிறார் என்று சந்தேகம் இருந்தால் ஆண்டவரே அந்த சந்தேகத்தை போக்க சில ஊழியர்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவார்கள். ஆண்டவர் எந்த ஊழியக்காரரை கொண்டு உங்களிடத்தில் பேச விரும்புகிறாரோ அவர்கள் சொப்பனத்திலேயோ நிஜத்திலேயோ அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு காரியங்களை விளங்க பண்ணுவார்கள். 2-3 சாட்சிகளினால் உறுதிப்படும். அதற்கு முன்னாடி காரியங்களை செய்யலாம். அதனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆலோசனை இல்லாம நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். இனி அப்படி இல்லை, உங்க ஆலோசனையை பெற்றுதான் நான் நடப்பேன்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுத்ததோடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென்.